டேரக்டா இங்க வந்து நம்ம ஒரு ட்ரோன் வியூல காமிச்சா உங்களுக்கு தெரியும். எனக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்லா தீம் பார்க். எனக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ராக்கி தியேட்டருக்கு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும். ராக்கி தியேட்டர் வந்து புதுசாக இப்போ ஓப்பன் பண்ண போகிற ஒரு 6 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர். இது மாதிரி உங்களுக்கு சுற்றி நிறைய, அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி ஸ்கூலு, உங்களுக்கு வர வழியில் எஸ்எஸ்என் காலேஜோட ஸ்கூலு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டு உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தையூர் லைனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இம்மிடியட் அப்ரிஷியேஷனுக்கு வேணும், ஒரு வாங்கி போட்டு நான் ஒரு அப்புறம் விற்கலான்னு பார்க்குறேன், இல்லை நான் வீடு கட்டிட்டு வரணும்னு நினைத்தாலும் உங்களுக்கு பக்காவான சாய்ஸ் வந்து நம்மாழ்வார் தோட்டம். ஹைவர்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தையூர் லொக்கேஷன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இது ப்ரீ லான்ச் டயத்தில் இதுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். அப்போ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இதோட காம்பவுண்ட் ஒர்க்கு, ரோடு ஒர்க்கு, இந்த ரெரா ப்ராசஸ்ஸு இது எல்லாமே போய்கிட்டுருக்கு. ப்ரீ லான்ச் கஸ்டமரு அவங்க புக் பண்ண ரேட்லேருந்து இப்போ நல்ல ஒரு அப்ரிஷியேஷனும் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லான்ச் அப்பையும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையூர் லொக்கேஷனில் ஒரு 6 ஏக்கர் ப்ராஜெக்ட் இது டோட்டலாக வந்து 10 ஏக்கர். ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 70 பிளாட்டு, அது ஃபுல்லி சோல்ட் அவுட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு கஸ்டமர்ஸ் உள்ள கூடிய வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் 2 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 பிளாட்டு. இந்த 130ல் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% இந்த ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட். இப்போ வந்து 40% இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேரக்டா இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரோன் வியூவில் காமிச்சா உங்களுக்கு தெரியும். எனக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்லா தீம் பார்க். எனக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ராக்கி தியேட்டருக்கு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும் மல்டிப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர். இது மாதிரி உங்களுக்கு சுற்றி நிறைய, அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி ஸ்கூலு, உங்களுக்கு வர வழியில் எஸ்எஸ்என் காலேஜோட ஸ்கூலு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டு உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. தையூர் லொக்கேஷனில் ப்ராப்ளி எனக்கு கஸ்டமர்ஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தையூர் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர்ஸாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய சைட் வந்துருக்கு. நிறைய நியூ லான்ச்சஸ் வருது. அது இல்லாமல் போடுற சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ டக்குன்னு கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓஎம்ஆரில் வந்து நிறைய பேர் பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஎம்ஆர் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2 மந்த் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா புது லான்ச்சஸ் இருக்குது, புது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு சொல்லி இன்னும் ஒரு ஏக்கரில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸு கவர்மெண்ட் லைனில் பிளானிங்கில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது நமக்கு நாவலூரில், படூரில், கேளம்பாக்கம், திருப்பூர். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு 1 ஏக்கரில் வந்து ஒரு 28 crores ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சைட் பக்கத்தில் தான் வருது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டர், காசகிராண்டே ஒரு பெரிய பில்டர் வந்து இங்கே ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க இந்த சின்ன ஒர்க், ரோடு ஒர்க் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாண்ட் ஃபில்லிங்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம சைட்டு பக்கத்துலேயே. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எங்களோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2200 இப்போ நம்ம செல்லிங் ரேட்டு. அதுலேயும் வந்து ஸ்லைட்டாக இன்னும் பில்டர் லைனில் நெகோஷியேட்டும் பண்ணி தராங்க. அதில் தையூர் லைனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இம்மிடியட் அப்ரிஷியேஷனுக்கு வேணும், ஒரு வாங்கி போட்டு நான் ஒரு அப்புறம் விற்கலான்னு பார்க்குறேன், இல்லை நான் வீடு கட்டிட்டு வரணும்னு நினைத்தாலும் உங்களுக்கு பக்காவான சாய்ஸ் வந்து நம்மாழ்வார் தோட்டம். இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம ரோடு ஒர்க்கு இது எல்லாமே வந்து ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் காம்பவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. காம்பவுண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே காங்கிரீட் பெல்ட்டு போட்டு அதுக்கு மேலே பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காங்கிரீட்டில் போட்டு தான் நம்ம காம்பவுண்ட் போட போகிறோம். அது இல்லாமல் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த ரோடெலாம் பாருங்கள் எத்தனை லெவல் அவங்க ரோடு ஏற்றி இதுக்கு மேலே ஒன்று தார் ரோடு வரும். உங்களுக்கு நம்ம ஃபேஸ் 1 நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் 1 இருக்கும். அதெல்லாம் இன்னொரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் இந்த ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெரிய ஃபாரஸ்ட்லாம் இல்லை. ஜென்ரலாக ட்ரீஸு, உங்களுக்கு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா, இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட் வியூக்காக ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறையா ஃபாரஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணி, ஏன்னா இந்த இயற்கை காற்றா இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்க்கல எவ்வளோ இயற்கை காற்று. பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாமரங்கள், தென்னை மரம், தேக்கு மரம், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதை சுற்றி நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இதுவுமே ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்கும் உங்களுக்கு. வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டுறது, ஒரு சிட்டியில் வந்து ஒரு பயங்கரமாக டிராஃபிக்லையும் ஒரு ஹசல் லைஃப்லையும் இருப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம சிட்டிக்கு ஓஎம்ஆரில் நீங்கள் ரொம்ப அவுட்ரு கூட போகலை. ஓஎம்ஆரில் உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி அதில் ஒரு வீடோ இல்லை கெஸ்ட் ஹவுஸை கட்டிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் இன்னொரு என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒண்டர்லா தீம் பார்க் இதெல்லாம் இருக்காது. நல்ல வந்து ஒரு டெய்லி ரெண்டலோட ஸ்கோப் இருக்குது. அதால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 ரூம் கட்டி விடுறது, நான் 10 ரூம் கட்டி நான் அதை வந்து ஒரு வாடகை விடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலோ,
இல்லை நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி, ஏன்னா இப்போ வண்டர்லாக்கு வர க்ரௌடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 1800 2000 டிக்கெட் விற்கிறாங்க. உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை, கேரளா, கர்நாடகாவிலேருந்து ஆளுங்க வராங்க. வரவங்க வந்து பார்த்துட்டு குளிச்சு அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு உடனே அவங்களால ரிட்டர்ன் போக முடியாது. அதனால் எல்லாருமே வந்து அவங்க தங்குறதுக்கான ரூம்ஸ் இது மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதால் இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூரூர் பற்றி தெரியும். திருப்பூரூரில் கோயிலோட வர கல்யாணத்துக்கு அவங்களுக்கு போகிற ரூமுக்கே திருப்பூரூரில் கரெக்டாக இருக்குது. ஏன் நான் அவ்வளோ கிளியராக சொன்னேன்னா, நான் இருக்கிறது திருப்பூரூர் தான். அதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெய்லி ரெண்டல் வேணும். ஏன்னா ஒரு வீடை வாடகைக்கு விட்டிங்கன்னா மாதம் வந்து ஒரு 20,000 2 பெட்ரூமாக இருந்தால் ஒரு 15,000 20,000. இதே நீங்கள் ரூம் கட்டி கொடுத்தீங்க, அதே இடத்துல வந்து ஒரு 6 ரூமோ 10 ரூமோ நீங்கள் கட்டிங்கன்னா ரூம் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சபட்சம் 1500 2000 இப்போ போகிற ரேட்டு. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 10 ரூம் இருந்துச்சு நினச்சி ஒரு நாளைக்கே நீங்கள் பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சின்ன லெவலில் பெரிய ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா டெஃபினட்டாக சைட் வந்து பாருங்கள். நல்ல நல்ல பிளாட்ஸ் இருக்குது, இமீடியட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை பற்றி ஃபுல் ட்ரோன் வியூ நம்ம எடுத்துருக்கோம். என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம பக்கத்தில் இருக்குது, எப்படி இந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்ற எல்லாம். அது இல்லாமல் தண்ணியும் சொல்லியாருங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே அப்ரிசியேஷன் பார்த்துட்டாங்க. இன்னுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் எங்கள்கிட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 40-45 பிளாட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அதை கிராப் பண்ணிக்கோங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள். அதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் சைட் பாருங்கள், உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக தையூரை வந்து பிளான் பண்ணுங்கள்.